ஏசாயா அதிகாரம் 20. தர்த்தான் அசீரியா ராஜாவாகிய சர்கோனாலே அனுப்பப்பட்டு அஸ்தோத்துக்கு வந்து அஸ்தோத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்த வருஷத்திலே கர்த்தர் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயாவை நோக்கி, நீ போய் உன் அறையில் இருக்கிற இரட்டை அவிழ்த்து உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்று என்றார். அவன் அப்படியே செய்து வஸ்திரமில்லாமலும் வெறுங்காலுமாய் நடந்தான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தின் மேலும் எத்தியோப்பியாவின் மேலும் வரும் 3 வருஷத்து காரியங்களுக்கு அடையாளமும் குறிப்புமாக என் ஊழியக்காரனாகிய ஏசாயா வஸ்திரமில்லாமலும் வெறுங்காலுமாய் நடக்கிறது போல அசீரியா ராஜா தான் சிறைப்பிடிக்கப் போகிற எகிப்தியரும் தான் குடிவிளக்கப் போகிற எத்தியோப்பியருமாகிய இளைஞரையும் கிழவரையும் வஸ்திரமில்லாமலும் வெறுங்காலுமாய் எகிப்தியருக்கு வெட்கம் உண்டாகும்படி இருப்பிடம் மூடப்படாதவர்களாய் கொண்டு போவான். அப்பொழுது இந்த கடற்கரை குடிகள் தாங்கள் நம்பியிருந்த எத்தியோப்பியாவை குறித்தும் தாங்கள் பெருமை பாராட்டின எகிப்தை குறித்தும் கலங்கி வெட்கி, இதோ அசீரியா ராஜாவின் முகத்துக்கு தப்பும்படிக்கு நாங்கள் நம்பி சகாயத்துக்கென்று ஓடி வந்து அண்டினவன் இப்படி ஆனானே, நாங்கள் எப்படி விடுவிக்கப்படுவோம் என்று அக்காலத்திலே சொல்லுவார்கள் என்றார். அசட்டை பண்ணப்பட்ட எகிப்திற்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வருகிறதாயிருக்கிறது. இப்பொழுது 20ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் என்றால், இஸ்ரவேல் 3 ஆண்டுகள் படையெடுப்பை சந்திக்கும் என்பதே முக்கியமான கருத்தாக சொல்லப்படுகிறது. இங்கே 19ஆம் அதிகாரத்தின் இறுதியிலே எகிப்து 1000 வருட அரசாட்சியிலே சிறந்த ஆசீர்வாதங்களை பெறும் என்றும் கூறி எகிப்தினை குறித்த சிறந்த எதிர்காலத்தை சொல்லுகிறது. இவைகள் எல்லாம் வெகு சீக்கிரத்திலே நிறைவேறும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி உண்மையான தீர்க்கதரிசி என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஏசாயா 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். தர்த்தான் அசீரியா ராஜாவாகிய சர்கோனாலே அனுப்பப்பட்டு அஸ்தோத்துக்கு வந்து அஸ்தோத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்த வருஷத்திலே. தர்த்தான் என்பவன் அசீரிய இராணுவத்தின் படைத்தளபதி. இந்த குறிப்பை நாம் 2 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்க்கலாம். அஸ்தோத் என்பது வட இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஒரு நகரமாகும். கவனியங்கள், 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சல்மனாசாரை தொடர்ந்து சர்ஹோன் என்பவன் அசீரிய ராஜாவானான். இந்த சர்ஹோன் என்ற பெயரை வேதத்தில் வேறு எங்கும் பார்க்க முடியாது. இவனை பற்றி இங்கே மாத்திரமே குறிப்பிடப்பட்டுள்ளது. இவனை பற்றிய குறிப்புகள் எதுவும் உலக வரலாற்றிலேயும் காணப்படவில்லை. ஆதலால் இவன் வாழவே இல்லை என வரலாற்று ஆசிரியர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இப்பொழுது அவனுடைய பெயரை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அசீரிய மொழியிலே இவனுடைய பெயர் சாருஹின் என்று சொல்லப்பட்டுள்ளது. இதை அறிஞர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவனை பற்றிய அநேக வரலாற்று குறிப்புகளையும் வரலாற்று ஆசிரியர்கள் அறிந்து கொண்டுள்ளார்கள். 2ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தர் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயாவை நோக்கி, நீ போய் உன் அறையில் இருக்கிற இரட்டை அவிழ்த்து உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்று என்றார். அவன் அப்படியே செய்து வஸ்திரமில்லாமலும் வெறுங்காலுமாய் நடந்தான். எகிப்தோடே கூட்டணி கூடாது என்பதற்கு இஸ்ரவேலின் நடமாடும் ஓமையாக ஏசாயா மாறி போகிறதை இங்கே வாசித்து பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியை இவ்விதமாய் செய்ய சொன்ன ஆண்டவர் இதன் மூலமாக இஸ்ரவேலை எச்சரிக்கிறார். இங்கே வஸ்திரமில்லாமல் என்று சொல்வது அவனுடைய ரெட்டை களைந்து போட்டுவிட்டு போன நிலைமையை சொல்லுகிறது. ரெட்டு உடுத்துவது புலம்புவதற்கு அடையாளமாக காணப்பட்டது. இவன் இந்த புலம்பலின் உடையை கழட்டி போட்டுவிட்டு போகும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா உள்ளாக அணியும் ஆடையை அணிந்திருந்தான். கிழக்கத்திய நாடுகளிலே வஸ்திரமில்லாது செல்லும் நிலை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் தேவன் அந்த நோக்கத்திலே இங்கே சொல்லவில்லை. ஏசாயா அவ்வாறு செல்லும் பொழுது எல்லாருடைய கவனமும்
அவனுக்கு நேராக ஈர்க்கப்படும். இதன் மூலமாக அவர் தேவனுடைய செய்தியை தெளிவாக விரைவாக சொல்லிவிட முடியும். இதை பற்றி ஒரு வேத வல்லுனர் இவ்விதமாக கூறுகிறார். அந்நாட்களிலே காணப்பட்ட பொதுவான பழக்க வழக்கத்தை எதிர்த்து செயல்படவே ஏசாயா அவ்வாறு அனுப்பப்பட்டார். நீதியான ஒழுக்கத்திற்கு எதிராக அல்ல என்று சொல்கிறார். தொடர்ந்து ஏசாயா 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் எகிப்தின் மேலும் எத்தியோப்பியாவின் மேலும் வரும் 3 வருஷத்து காரியங்களுக்கு அடையாளமும் குறிப்புமாக என் ஊழியக்காரனாகிய ஏசாயா வஸ்திரமில்லாமலும் வெறுங்காலுமாய் நடக்கிறது போல. ஏசாயா இஸ்ரவேல் தேசத்திற்குள் நடந்தே போக வேண்டும். எகிப்தும் எத்தியோப்பியாவிற்கும் நடக்கும் காரியத்தை அறிவிக்கும் வண்ணமாக அவன் அவ்வாறு செய்ய வேண்டும். இவ்வாறு நடப்பதின் மூலம் அவன் ஜனங்களுக்கு அடையாளமும் குறிப்புமாக ஆனான் என்று நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 4வது வசனத்தை பாருங்கள். அசீரிய ராஜா தான் சிறை பிடிக்கப் போகிற எகிப்தியரும் தான் குடி விலக்கப் போகிற எத்தியோப்பியரும் ஆகிய இளைஞரையும் கிழவரையும் வஸ்திரமில்லாமலும் வெறுங்காலுமாய் எகிப்தியருக்கு வெட்கம் உண்டாகும்படி இருப்பிடம் மூடப்படாதவர்களாய் கொண்டு போவான். எகிப்தும் எத்தியோப்பியாவும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள இயலாத நிலையிலே காணப்படுவதனாலே அது இஸ்ரவேல் தேசத்திற்கு நம்பத்தகுந்த கூட்டாளியாக இருக்க முடியாது என்று இங்கே சொல்லப்படுகிறது. ஏசாயாவின் வார்த்தையின்படியே சர்கோன் என்ற அசீரிய ராஜா எகிப்தின் மீதும் எத்தியோப்பியாவின் மீதும் படையெடுத்தான். ஏசாயா கூறின வெட்கமான காரியம் எகிப்தின் மீது நிறைவேறிற்று. பிரியமானவர்களே, ஆண்டுடைய வார்த்தை ஒருபொழுதும் பொய்யாக மாறாது. அவர் சொல்லுவது அப்படியே நடக்கும். அவரை நம்பி விசுவாசத்தோடு காத்திருக்கிறவருடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியமும் அப்படியே நடக்கும். ஏசாயா 20ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது இந்த கடற்கரை குடிகள் தாங்கள் நம்பியிருந்த எத்தியோப்பியாவை குறித்தும் தாங்கள் பெருமை பாராட்டின எகிப்தை குறித்தும் கலங்கி வெட்கி, இதோ அசீரிய ராஜாவின் முகத்துக்கு தப்பும்படிக்கு நாங்கள் நம்பி சகாயத்துக்கென்று ஓடி வந்து அண்டினவன் இப்படி ஆனானே, நாங்கள் எப்படி விடுவிக்கப்படுவோம் என்று அக்காலத்திலே சொல்லுவார்கள் என்றார். எகிப்தும் எத்தியோப்பியாவும் வீழ்ச்சியுறும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்களின் கண்கள் திறக்கப்படுகின்றன. இவர்கள் நம்முடைய எதிராளிகளிடமிருந்து நம்மை தப்புவிப்பார்கள் என்று நினைத்தோம். ஆனால் இவர்களே விழுந்து போனார்களே, நம்மை தப்புவிப்பவர் யார் என்றார்கள். இதை கூறுவது யார்? தேவனுடைய ஜனங்கள். ஆம் அருமையானவர்களே, தேவனை அடைக்கலமாக கொள்ளாமல் மனிதர்களை அடைக்கலமாக கொள்ளுகிறவர்களின் நிலை இதுதான். மனிதர்கள் தங்களை ரட்சிப்பார்கள், தங்களை காப்பார்கள், தங்களுக்கு உதவுவார்கள் என்று எண்ணி சிலர் செல்லுகிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, அப்படி அவர்கள் நம்பியிருந்தவர்களுக்கே உதவுவார் காப்பார் இல்லாத நிலையை பார்க்கும் பொழுது அநேகருக்கு அறிவு கண்கள் திறக்கின்றது. சங்கீதம் 146:3 பாருங்கள். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணியில்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். நாம் மனிதர்களை நம்புவது வீண். அவர்களால் நமக்கு ஒன்றுமே செய்ய இயலாது. ஆகவே வேதம் நமக்கு தரும் ஆலோசனை என்ன தெரியுமா? சங்கீதம் 146:5 அதை பாருங்கள். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். ஆம், நாம் யாக்கோபின் தேவனை துணையாக கொள்வோமானால் பாக்கியவான்கள். அவரை தொழுது அவரை சேவித்து அவர் வழிகளில் நடந்து அவரை நம் துணையாக கொள்ள முடியும். அவ்வாறு நம்முடைய துணையாளர் மீது நம்பிக்கை வைத்து வாழும் பொழுது நாம் ஏசாயா 20ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் பார்க்கிறது போல புலம்ப வேண்டியதிராது. அவர் பாக்கியமான வாழ்வை நம் ஒவ்வொருவருக்கும் தருவார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, நீங்கள் வேலை செய்யும் இடத்திலே எந்த காரியத்தை குறித்தாவது இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை நம்பி இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? சற்றே நின்று நிதானமாய் சிந்தித்து பாருங்கள். உலகத்திலே மனிதர்களை நம்பியவர்கள் என்றும் வாழ்ந்ததில்லை. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலேயும்
நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைப்போமா? நம்முடைய வாழ்க்கையின் எந்த காரியமாய் இருந்தாலும் சரி, நமக்காக செயல்படக்கூடியவர் அவர் ஒருவரே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சங்கீதக்காரன் சொன்னதை நினைவிலே கொண்டவர்களாக நாமும் நம்முடைய வாழ்க்கையின் அத்தனை தேவைகளுக்கும் அவரை மட்டுமே நம்பி சார்ந்து கொள்வோமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலேயும் எங்களுக்கு உதவ முடியாத எந்த மனிதர்களையும் நாங்கள் நம்பி மோசம் போய்விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். இந்த கால வேளையிலேயும் தங்களை மோசம் போக்கியவர்களை நினைத்து மனவேதனையோடு, ஆண்டவரே, இப்பொழுது முதல் நான் உம்மை சார்ந்து கொள்கிறேன் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் உம்மை நம்புகிறபடியினாலே அவர்கள் முகங்கள் வெட்கப்படாதபடி அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் வெற்றிகளையும் நீர் கொண்டு வர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.